ஒரு சில வருடங்களாவே நான் ஒரு முக்கியமான விஷயத்த ஒரு பிழையான புரிதலோட அணுகியிருக்கிறேன். அ அது என்னன்னா, நீங்க ஒரு வசனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. "ஃபேக் இட் டில் யூ மேக் இட்" அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்த அடையறதுக்கு முன்னுக்கு, அத அடைஞ்சா நீங்க எப்படி பிஹேவ் பண்ணுவீங்களோ, அதன்படி ஆக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாரியான ஒரு அ வசனம் அது. அப்ப அப்ப அந்த வசனத்த நான் இன்னும் விளங்கிக் கொள்றதுக்காக நிறைய தேடல்கள்ல போனப்ப, எனக்கு அதிகமா இன்டர்நெட்ல கிடைச்சது. YouTube வீடியோவா இருக்கட்டும், இல்லாட்டி எங்கேயும் கிடைச்ச விஷயம் எப்படின்னா, ஓகே. நீங்க ஒரு பணக்காரர் ஆகப் போறீங்க அப்படின்ட்டு ஆக விரும்புறீங்க அப்படின்னா, பணக்காரர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ, அதே மாரி பிஹேவ் பண்ணுங்க. அவங்க சொல்ற விஷயம் இதுதான். பணக்காரங்க பெட்டரான குளோத்ஸ் வாங்குவாங்க. அப்ப நீங்களும் பெட்டரான குளோத்ஸ் போடுங்க. பணக்காரங்க நல்ல சொகுசான கார் வாங்குவாங்க. அவங்க கடன் வாங்கியாவது வாங்குவாங்க. அப்ப நீங்களும் கடன் வாங்கி அதில வாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு பெட்டரான லைஃப் ஸ்டைலா இருக்கும். அத நீங்க அடாப்ட் பண்ணுங்க. அப்படின்ற மாரியான ஒரு ஒரு மோட்டிவேஷன் தான் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. பெர்சனலி எனக்கு அத ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா பேசிக்காவே நான் மினிமலிஸ்டிக்கான ஒரு லைஃப விரும்புற பெர்சன். எப்பயுமே ஒரு மினிமலிஸ்டிக்கா இருந்தா எனக்கு அது கம்ஃபர்ட்டா இருக்கும். இப்ப எனக்கு திடீர்னு இந்த மாரி விஷயங்கள அடாப்ட் பண்ணணும். ஓகே, நான் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும்னு சொன்னா இதெல்லாம் செய்யணுமா அப்படின்றது வந்து எனக்கு ஒரு மனதளவிலேயே ஒரு கன்ஃப்யூஷனாவே இருந்தது. அப்ப எனக்கு சரிவர ஃபாலோ பண்ண முடியல. பட் லேட்டரா தான் நான் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணவே முடிஞ்சது. அ நான் அத பிழையான முறையில அணுகியிருக்கிறேன். எனக்கு கிடைச்ச தகவல்கள் எல்லாமே ஒரு அ சரியான தகவல்கள் இல்ல அப்படின்னு சொல்லி. அ அது என்ன அந்த வசனத்தில சொல்ல வராங்க அப்படின்ட்டா, "ஃபேக் இட் டில் யூ மேக் இட்" அப்படின்ட்டா, நீங்க ஒரு அ நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஒரு லட்சியம் வச்சிருக்கீங்க. அந்த லட்சியத்த அடைஞ்சதுக்கு பிறகு நீங்க எப்படி உணருவீங்க? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? உங்களுக்கான தெரிவுகள் எப்படி இருக்கும்? உங்களோட சிந்தனை எப்படி இருக்கும்? உங்களோட அ மனதின் அளவு எப்படி இருக்கும்? அ நீங்க உங்களோட பேசுற விதம் எப்படி இருக்கும்? உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன மாரியான நபரா இருப்பீங்க? இந்த மாதிரியான உள்ளார்ந்த விடயங்கள தான் அதில மென்ஷன் பண்றாங்க. அப்ப நீங்க நினைக்கிற இடத்துக்கு நீங்க போன பிறகு, உங்களோட மனதின் பக்குவம் எப்படி இருக்குமோ, அத அடாப்ட் பண்ணுங்க. அதன்படி இன்றைக்கு ஆக்ட் பண்ணுங்க. அப்படி ஒரு நபரா நீங்க மாறுறதுக்கு இன்டர்னலா ட்ரை பண்ணுங்க. எக்ஸ்டர்னலா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும். அப்ப இந்த ரியலைசேஷன் வாரதுக்கு எனக்கு சில வருடங்கள் ஆச்சு. ஆனா, இந்த ரியலைசேஷனுக்கு பிறகு எனக்கு மாற்றங்கள் தெரியுது. அப்ப நாங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இன்டர்னலா, எக்ஸ்டர்னலா இல்ல. இப்ப நாங்க எல்லாமே என்ன செய்றோம்னா, எக்ஸ்டர்னலா தான் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்றோம். நாங்க ஷோ பண்ண ட்ரை பண்றோம். நாங்க ஒரு பெட்டரான லைஃப் வாழ்ற மாரி ஆக்ட் பண்ண ட்ரை பண்றோம். அது எங்களுக்கு அ லாங் லாஸ்டிங்கா இருக்கிறதில்ல. ஏதோ ஒரு வகையில ஒரு ஒரு டிப்ரஷன்ல தான் கொண்டு போய் சேர்க்குது. அப்ப அத விட்டுட்டு, நாங்க இன்டர்னலா எங்கள ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ண மாரி இருந்தா, ஒரு லாங் லாஸ்டிங்கான ஒரு ஃபியூச்சர எங்களால கட்டி அமைக்கக்கூடியதா இருக்கும். நாங்க நினைச்சபடி.